படத்துல எல்லாருமே விக் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு நானும் விக் வச்சு பண்ணா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். ஹாய் நெட்டிவ் ஃபார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்க ரிவ்யூ ராஜா. காலையிலே போய் நான் பார்த்த படம் மாவீரன் கிட்டே. ஆமா, நம்ம சுசீந்திரன் டைரக்ட் பண்றாரு. நம்ம விஷ்ணு விஷால் நடிக்கிறாரு. அந்த படம் தான். அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து எப்பயுமே ஒரு ஊர்லனா நல்ல ஒருத்தர் இருப்பார். அவர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாரு. மக்கள்லாம் நல்லா வச்சுன்னு பார்த்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்த்திபன் சார். ஸோ அங்க அந்த ஊர்ல காலேஜ் படிக்கிறவர் நம்ம விஷ்ணு விஷால். அப்புறம் அவங்க கூடவே ஜோடியா ஸ்ரீதிவ்யா படிப்பாங்க. ஸோ அந்த ஊர்ல என்ன ஆகும்னா வந்து இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்து அந்த ஜாதிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பார்த்திபனை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த ஊருக்கு பஸ் விடாம, நிறைய சின்ன சின்ன விஷயம் தண்ணி கொடுக்காம நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல இருக்க போலீஸும் எதிர் ஜாதிக்காரங்க தான். ஸோ இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை நிறைய போகும். கடைசியில நம்ம பார்த்திபன் வந்து எந்த ஒரு விஷயத்தை கையாண்டு அந்த ஜாதிக்காரங்கள்லாம் மீறி அந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்றாருன்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தோம்னா ரெண்டு ஹீரோவா? ஆமா, ஒரு ஹீரோ நம்ம விஷ்ணு விஷால், அடுத்து பார்த்திபன் சார். விஷ்ணு விஷால் விட நம்ம பார்த்திபன் சார் பார்த்தோம்னா அவரோட ஆக்டிங் நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்ட் டேஸ்ல வில்லனா வருவார். வில்லனா வந்தாலும் காமெடிலாம் பண்ணுவார், இந்த மாதிரி மீனிங்லாம் பேசுவார், அதெல்லாம் இருக்கும். பட் இந்த படத்துல வந்து ஒரு சீரியஸா ஒரு காமெடி சில டைம்ல பண்ணாலும் ரொம்ப மெச்சூர்டா அவரோட டைலாக்லாம் பார்க்கும்போது நறுக்குன்றுச்சு. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக டைலாக்லாம் சொல்லுவார். கேட்கும்போது ரொம்ப உண்மையா இருக்கும். அது நம்மளோட ஹீரோ விஷ்ணு விஷால். அவர் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம அந்த முண்டாசுப்பட்டி படத்தில் பார்த்தா மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், விக் வச்சிருப்பா, அதனால அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருந்து நம்மளோட ஆக்டிங் கேட்டிங்கன்னா ஓகே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஸ்ரீதிவ்யா, அவங்களும் ரொம்ப க்யூட்டாக அழகாக அங்கங்கே வந்து நடிச்சு போயிருக்காங்க. அடுத்தது நம்ம சூரி சும்மாவே ஸ்க்ரீனில் வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த படத்தில் ஒரு காமெடியே பண்ணல, ரொம்ப சீரியஸான ஒரு ரோல், சின்ன ரோல் பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் நம்மளோட ஆக்டிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. மற்ற அந்த ஊரில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட் ஆகட்டும். அடுத்து இந்த படத்தோட வில்லன் யாருன்னா, அந்த தொடரி படத்தில் பார்த்துருப்போம். தேவையே இல்லாமல் அவர் தமிழ் பேசுவார், மலையாளத்தில் பேசினா அவருக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அதே வில்லத்தனமா இதுலேயும் பண்ணுவார். சம்மந்தமே இல்லாமல் ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி டார்ச்சர் பண்ண கேரக்டர் தான் அந்த வில்லன். இதுலேயும் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அடுத்து அந்த படத்தோட பெரிய ஒரு பலம்னா சினிமோட்டோகிராஃபி. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பாட்டாகட்டும், அவங்க காமிக்கிற விஷுவல் ஆகட்டும், அவ்வளோ சூப்பராக லவ்லியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு கிராமம் தான், கிராமத்தையும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. அதுவும் வந்து நம்ம எம்ஜிஆர் காலத்தில் காம்பவுண்ட் அப்போ வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி சூப்பராக காமிச்சிருப்பாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் சுசீந்திரன் சார். ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. படம் விறுவிறுவாக போச்சு, எல்லாம் இருந்துச்சு. பெரிய ஒரு மைனஸாக நான் பார்த்தேன் அப்படின்னா வந்து எப்படின்னா, தமிழ் சினிமாவுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அந்த படத்தில் ஹீரோ இறந்துட்டாருன்னா அந்த படம் வந்து ஓடாதுன்னு மனசில் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இந்த படம் பார்க்கணும் எப்படி இருந்துச்சுன்னா, மக்களுக்காக போராடுறாங்க, ஓகே, போராட்டத்துக்கு ஒரு தியாகம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. போராட்டத்தோட தீர்வு வந்து தியாகம் நம்ம உயிர் தானா அப்படின்னு நம்மளால தோணுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ கடைசியில் இறந்துருவாரு. ஸோ அந்த கஷ்டப்பட்டு மக்கள் நல்லா இருக்கும்னு போராடுறாரு, ஓகே. ஸோ போராடி அவர் பார்க்கணும் இல்லையா, அந்த மக்கள் நல்லா இருக்கதை. அது பார்க்காம இறந்துட்டாருன்னா அது கொஞ்சம் அதை ட்ராக் மாற்றி ஹீரோ இறக்காம ஏதாவது ஒரு வெளியூரில் போய் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம்ன மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, என்னப்பா ஹீரோ செத்துட்டார் டக்குன்னு சொல்லிட்டு. அது லைட்டாக வந்து ஒரு பெரிய மைனஸ். ஆமாம் தோணுச்சு. ஏன்னா ஒரு ஹீரோ இவ்வளோ கஷ்டப்படுற கஷ்டத்தில் இறந்துட்டாருன்னா யாருக்கு அது புண்ணியமாக இருக்கும், அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இது நான் பார்த்த ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் மாதிரி தோணுச்சு. ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு காமெடி அவ்வளோவா இருந்தாலும் காமெடி கம்மியாக இருக்குது. நிறைய சோஷியல் மெசேஜ் அங்கே டைலாக்லாம் வரும். நிறைய பேருக்கு வந்து நறுக்குன்னு கேட்காம டைலாகாக இருக்கும். அதை நான் சொன்னோன்னா தப்பாக போயிடும். ஸோ அவங்க சொல்லும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம டிமான் மியூசிக். சில படங்களுக்கு செம்மையாக போடுவார், சில படங்களுக்கு ஏண்டா போட்டார்ன மாதிரி இருக்கும். அதில் இந்த படம் ரெண்டுக்கும் கலந்து இல்லாமல் ஒரு ஓவராலாக நடுவில் இருக்க மாதிரி இருக்கிற சாங்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உயிரெல்லாம் மனுஷோட ஒரு சாங் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பிஜிஎம் போட்டே இருப்பார். பாட்டை விட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் போய் தேட்டரில் இந்த படம் பார்த்தேன். நீங்களும் பார்க்கணுன்னா ஃபேமிலியோட போய் தேட்டரில் தான் பார்க்கணும். இந்த ஃபோனில் பார்க்குறேன், நான் டிவியில் பார்க்குறேன், அந்த மாதிரி வேலை வச்சுக்காம போய் ஸ்ட்ரெயிட்டாக தேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் லிக் பண்ணிங்கன்னா அது நிறைய கீழே இருக்க லிங்க்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த படத்தோட கேலரிஸ் அப்புறம் அந்த படத்தோட இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஜாலியாக பார்த்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா லைக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ கமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளம்பிக்கிறேன். நன்றி.